வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா குதிரை பேரம், ஹார்ஸ் ட்ரேடிங். இந்த வார்த்தையை இந்திய அரசியல் எங்கேயோ கேட்ட மாதிரி நமக்கு தோணும். ஆனா இப்போ இந்த வார்த்தை கொஞ்ச நாளா தமிழ்நாடு அரசியல்வாதிகள் வாயிலிருந்து வந்துகிட்டே இருக்கு. நம்ம மக்கள் காதலையும் அடிக்கடி இந்த வார்த்தை விழுந்துகிட்டே இருக்கு. அப்படி என்னதான் அந்த குதிரை பேரம், வாங்க பார்க்கலாம். குதிரை பேரம் இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா, பழங்காலத்துல குதிரைகள் நல்ல மதிப்பு மிக்க சொத்தா இருந்தது. போர்களுக்கு சண்டைக்கு போகவும், வியாபாரத்துக்கு பொருட்களை ஏற்றிட்டு போகவும் பயணங்களுக்கும் குதிரைகள் மிக அதிகமா யூஸ் பண்ணாங்க. அதனால குதிரை வியாபாரங்கிறது மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருந்துச்சு. ஒரு குதிரையோட விலையை எப்படி சொல்லுவாங்கன்னா, அதோட வயசு, அதோட பற்கள், நகங்கள், அதோட உயரம், அது எவ்வளவு தூரம் ஓடும், இதெல்லாம் வச்சுதான் விலையை சொல்லுவாங்க. இதுல சில வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நோய்வாய்ப்பட்ட குதிரை, தரமில்லாத குதிரை, இதெல்லாம் பேரம் பேசி போர்ஜரி பண்ணி அதை எப்படி வித்துருவாங்க. அதே மாதிரி குதிரை வாங்க வரவங்களும் பேரம் பேசி ஏமாத்துற வேலையை செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊர்ல ஆடு, கோழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கு முன்னாடி நாள் நல்லா தண்ணி கொடுத்து இறையை கொடுத்து நல்லா குழு குழுன்னு இருக்கும். நம்ம அதை நம்பி வாங்கிட்டு போயிடுவோம். அடுத்த நாள் போய் பார்த்தா அப்படியே சப்புன்னு இழைச்சி போயிடும். நம்ம ஏமாந்தப்ப தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த குதிரை பேரமும். அதனால காலப்போக்கில் குதிரை பேரம் அப்படிங்கிறது நேர்மை இல்லாத பேரம் அல்லது லாபகரமான மறைமுக ஒப்பந்தம் அப்படிங்கிற வார்த்தை எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த குதிரை பேரத்துக்கு அரசியலுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டா, அரசியலில் ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்க 50% சீட்டுக்கு மேல ஒரு சீட்டு இருக்கணும். அப்பதான் அந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு. அதுல பாதி 117 + 1 118 தொகுதி எந்த கட்சிக்கு இருக்கோ அவங்க ஆட்சி அமைக்கலாம். ஆனா யாருக்கும் பெரும்பான்மை இல்லாம போச்சுன்னா, பெரும்பான்மை கிடைக்க மற்ற கட்சி எம்எல்ஏவை பணத்தாசை காட்டியோ இல்லைன்னா பதவி ஆசை காட்டியோ, அப்படி இல்லைன்னா அவங்க மேல இருக்கிற பெண்டிங் கேஸ்லாம் ரத்து பண்றேன்னு சொல்லி பேரம் பேசி அவங்கள கட்சிக்குள்ள வர வைப்பாங்க. இதுல அந்த எம்எல்ஏலாம் அவங்களுக்கு லாபத்துக்காக பேரம் பேசி தனக்கு வேண்டியதையும் வாங்கிக்குவாங்க. கடைசியா நம்பி ஓட்டு போட்ட மக்கள் இதுல முட்டாளாவாங்க. அதனாலதான் இதுக்கு குதிரை பேரம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, கட்சித்தாவல் தடை சட்டம். கட்சித்தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்பது மக்கள் பிரதிநிதிகள் சுயநலத்திற்காகவோ பதவி ஆசைக்காகவோ தாங்கள் சார்ந்த கட்சியை விட்டு வேற கட்சிக்கு மாறுவதை தடுப்பதற்கான இந்திய அரசியலமைப்பில் கொண்டு வரப்பட்ட முக்கிய சட்டமாகும். இதோட வரலாறு பின்னணி என்னன்னு பார்த்தா, 1960-70களில் இந்தியாவில் நடைபெற்ற தேர்தலில் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் தங்களுக்கு கிடைத்த பதவிகளுக்காகவும் பணத்திற்காகவும் அடிக்கடி கட்சிகளை மாத்தினாங்க. ஆயாராம் காயாராம் என்ற நகைச்சுவையான அரசியல் சொல்லடை ஒன்று இருக்கு. என்னன்னா, ஹரியானாவில் ஒரே நாளில் 3 முறை கட்சி மாறிய கயாராம் என்ற சட்டமன்ற உறுப்பினரை குறித்து உருவாச்சு. இந்த மாதிரி அரசியல் நிலையற்ற தன்மை தடுக்க ராஜீவ்காந்தி தலைமையிலான மத்திய அரசு 1985 52வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. இது மூலம் இந்திய அரசியலமைப்பின் 10வது அட்டவணையில் கட்சித்தாவல் தடை சட்டம் அதிகாரப்பூர்வமாக சேர்த்தாங்க. சட்டத்தில் முக்கிய ரூல்ஸ் என்னன்னா, தகுதி நீக்கம். ஒருவர் தான் சார்ந்த கட்சியின் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தாலோ அல்லது சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் கட்சியின் கொறடா உத்தரவை மீறி வாக்களித்தாலோ அவரது உறுப்பினர் பதவி பறிபோகும். ஆனா நம்ம ஆளுங்க சட்டத்தில் ஓட்டை கணிப்பாங்கல்ல, அது என்னன்னா, கட்சியை பிளவுபடுத்தணும். அப்படி பண்ணா கட்சித்தாவல் தடை சட்டம் செல்லாது. ஆரம்பத்துல மொத்த உறுப்பினர்கள் 1/3 பங்கு உறுப்பினர்கள் பிரிஞ்சு போனாலே அது கட்சி பிளவை கருதப்பட்டு அவர்களை தகுதி நீக்கத்திலிருந்து தப்பலாம் என்ற விதி இருந்துச்சு. அப்பயும் அடிக்கடி 1/3 பங்கு உறுப்பினர்கள் கட்சி மாறினாங்க. அதையும் தடுக்க 2003 கொண்டு வந்த 91வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி 3/2 பங்கு உறுப்பினர்கள் ஒன்றாக பிரிந்தால் மட்டுமே அது சட்டப்பூர்வமான பிளவாக அல்லது இணைப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னாங்க. இதனால கட்சி தாவல் கொஞ்சம் குறைஞ்சதுன்னே சொல்லலாம். ஆனாலும் அதையும் மீறி ஒரு சில இடங்களில் ரொம்ப ரேரா இது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ குதிரை பேரம் பண்றது ஜனநாயகத்துக்கு நல்ல விஷயம் இல்லை. இந்த குதிரை பேரம் நடந்தது நிரூபிக்கப்பட்ட அவங்க மேல சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கலாம். அவங்க எம்எல்ஏ பதவியை ரத்து பண்ணலாம். அதுக்கு மேல அவங்க எலெக்ஷன் நிற்கவும் தடை போடலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.